மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெடா வெட்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு இல்லை, இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். வெளியே போகையில் நீங்கள் எப்படி மேக்கப் பண்ணுவீங்க, என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பொதுவாகவே கேட்குறது தான். ஷார்ட்ஸ் அப்படின்னு நம்ம அந்த பாட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் ஃபில்ட்ரு தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய மேக்கப்லாம் இருக்காது. உங்களுக்கு ஃபில்ட்ரு நாங்கள் மாற்றி மாற்றி போடுறதுனால மேக்கப் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கி எப்படி மேக்கப் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள், ஓகேவா? ஆல்ரெடி நான் 2 டைம் வந்து வீடியோ போட்டிருக்கேன். எம்பிஎஸ் ஃபேமிலிலையும் போட்டிருக்கேன், பிரியாமுனிலையும் போட்டிருக்கேன். இப்போ புதுசாக வந்து வந்திருக்கீங்க இல்லைங்களா, அவங்க வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது, ஓவராக லிப்ஸ்டிக் போடுறீங்க, ஓவராக வந்து மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அவங்களுக்காக தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கட் பண்ணிலாம் எடுக்க போகிறதில்ல, அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு எதுவுமே ஃபேஸுக்கு போடலை. இந்த லிப்ஸ்டிக் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இது குளிச்சுட்டு வந்தோடனே இதான் போட்டிருக்கேன். போட்ட மாதிரியே இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கெடா வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நானும் பாப்பாவும் ஒரே மாதிரி. மாமா வந்து இதுக்கு தகுந்த மாதிரியே ஷர்ட் ஏதாவது போட்டுக்குவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்மல் சூஸ் பண்ணணும். இதுக்கு நான் இந்த கம்மல் போடலான் இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள், ஆமாம் வருஷமே ஆச்சு. போன வருஷம் 1 வருஷம் ஆச்சு இந்த கம்மல் நான் போட்டு. இந்த கம்மல் தான் வியர் பண்ண போகிறேன். நெக்குக்கு வந்து இன்னும் டிசைட் பண்ணல. லோட்டஸ் மாடலில் ஒரு செயின் இருக்குது, சார்ட் செயின். அது போடலாமா இல்லை வேறு செயின் போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். இது வந்து நம்ம ஃபுல் மேக்கப் முடிச்சுட்டு ஜிம்கா வந்து போட்டுக்கலாம். இந்த ஜிம்கா பார்க்க நல்லா இருக்குங்களா, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும். ஓகேயா, இந்த ஜிம்கா தான் நான் போட போகிறேன். ஃபேஸுக்கு வந்து இப்போது எதையுமே நான் எடுத்தெல்லாம் வைக்கலை, அதாவது அந்தந்த இடத்துல அப்படி இப்படியே இருக்குது. நம்ம வந்து வேணுங்கிற இதை எடுத்துகிட்டு திருப்பி அதே இடத்துல வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபவுண்டேஷன் தான். கடைசியாக வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து ஃபவுண்டேஷன் இதை ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இதில் நிறைய எடுக்காமல் லைட்டாக, இப்போ நான் எடுத்துருக்கிறதே நிறையா தான், லைட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ப்ரைமர் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரைமர் போட மாட்டேன். எனக்கு ப்ரைமர் போட்டால் ஃபேஸ் வந்து ஓகே தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு ஆயிலி ஸ்கின், அதனால் வந்து பார்த்திங்கன்னா போடுறது பிடிக்கல. தங்க இதை ஒரே நிமிஷம் வெளியே அந்த இதில் வாஷ் பண்ணிட்டு வா, சீக்கிரம் அப்போ வாஷ் பண்ணிட்டு வரட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை விட கொஞ்சம் வந்து டார்க் ஷேடோ, ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே மாமா வந்து இந்த ஷேடோ போட்டால் திட்டுவாங்க. இது வந்து என்னோடய ஸ்கின் ஷேடோ, என் ஸ்கின் கலர்லேயே இருக்கும். இதை தான் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. பட் ஆனால் என்னைக்கு நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோம்? நல்லது சொன்னால் யார் கேட்டிருக்கோம்? கேட்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இதுதான் போட போகிறேன். காம்பேக்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக முடிஞ்சிருச்சு. மீஷோவில் ஆர்டர் போடுங்க. கொண்டு வாமா. தேங்க்யூ. அந்த துணி எடு கொடு. தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து தண்ணியில் வந்து நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து டிப் பண்ணிடலாம்.
லைட்டாக தான் எடுக்கணும், அதிகமாக எடுக்கக்கூடாது. எந்த ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் எங்களோட ஸ்கின் டோன் மாறக்கூடாது அப்படின்னா வந்து லைட்டாக எடுத்துக்கலாம். கரெக்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சாலும் நம்ம மேக்கப் போகிற மாதிரி இருந்தால் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். நம்மளோட ஓன் மேக்கப்புக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஏன்னா பக்கத்தில் விசேஷத்துக்கு நம்ம ஃபேஸுக்கு அப்படிங்கும்போது அதெல்லாம் தேவையில்லை. ப்ளெண்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தான், பொறுமையாக ப்ளெண்ட் பண்ணணும். ஒருத்தவங்க போட்டு குத்துவாங்க, இப்படி அப்படியெல்லாம் குத்தக்கூடாது. ஸ்கின் வந்து வலிக்கும். பார்த்தீங்களா, ஒரு சைடு போட்டிருக்கேன், ஒரு சைடு போடல. ஃபுல்லாக போட்டாச்சா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் அந்த சைடும் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. கழுத்துக்கு வந்து லைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷால் இல்லை, அதுவும் இல்லாமல் நெக்கு வந்து லைட்டாக நம்மளுக்கு பிளாக் அடித்த மாதிரி இருக்குது. நீயே பிளாக் அடித்த மாதிரி தான்மா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க, அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கம் குட்டி குட்டியாக டாட்டாக வச்சுட்டு நம்ம வந்து நார்மலாக ப்ளெண்ட் பண்ணிட்டுக்கலாம். குட்டிமா வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க. நீ அவங்களுக்கு வந்து தலை சீவி ஃபேஸ் மேக்கப் தான், அதுக்கு அவங்க டேடி வரணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, பாப்பாவுக்கு வந்து உண்மையாலுமே அண்ணா தான் வந்து மேக்கப் பண்ணுவாங்களா, கிளப்பி விடுவாங்களா அப்படின்னு. அவன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புது சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வீடியோ வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம். பாப்பா தங்க இது எடுத்து ஒரே நிமிஷம். வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் போட்டுக்கலாம். ஃபேஸுக்கு வந்து அந்த இது மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு காம்பேக்ட் போட்டுக்கலாம். என்கிட்ட ப்ரஷ் எல்லாம் இல்லை. நார்மலாக ஒரு பக்கம் நான் வெளியே எப்படி கிளம்புவேன், வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு எடுக்கிறதுக்கு எப்படி கிளம்புவேன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ப்ரஷ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ரஷ் இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்குது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் போடணும். ஆர்டர் போட்ட திங்ஸும் இன்னும் வரலை என் கைக்கு. எங்கேயாவது வழி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா இங்கே வாங்கி வைக்கிறதுக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் காம்பேக்ட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து மேக்கப் நம்ம என்ன மேக்கப் பண்ணாலும் இப்படி பண்ணக்கூடாது. காதையும் கவர் பண்ணணும், கழுத்தையும் நெக்கையும் வந்து கவர் பண்ணணும். அப்போ தான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லை நம்ம இங்கே மூஞ்சிக்கு மட்டும் பண்ணி இங்கெல்லாம் கருப்பாக இருந்ததுன்னா பார்க்குறக்கு நல்லாவே இருக்காது. ஓகேவா? ஐலைனர் போட்டுக்கலாம். நார்மல் ஐலைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபான்னு நினைக்கிறேன். ஐலைனர் போட்டுக்கலாம். ஐலைனர் போடுறது பெரிய டாஸ்க் நம்மளுக்கு.
நான் வந்து கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா லைனர் தான் யூஸ் பண்ணுவேன், காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இந்த சைடு ஒரு சைடு போட்டாச்சு, இந்த சைடும் போட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஐலைனர் போட்டாச்சு. லைட்டாக மைல்டாக போட்டிருக்கேன், தெரியுதா? ஐலைனர் போட்டாச்சு. இப்போது பொட்டு வச்சுட்டு ஜிம்கி போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து எந்த பொட்டு, அந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வச்சுக்கலாம். அதான் நல்லாயிருக்கும். இது ஃபேவரட் பொட்டா அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க. முடி வாங்கி வச்சுக்கிறேன், அப்படித்தான் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐப்ரோ எடுக்க மாட்டேங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால எடுக்கிறதில்ல. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஐப்ரோ எடுக்காமல் எங்கேயுமே போக மாட்டேன், ஐப்ரோ எடுக்கிறதில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் என்ன ஷேடோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரே நிமிஷம். ஃபேஸஸ் கனடாவோடது யூஸ் பண்ணுறேன். இது என்ன ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு மாமா வெளியே வரட்டும், பார்க்க சொல்லுங்கள். இந்த கலரில் இருக்கும். ஓகே, லிப்ஸ்டிக் போட்டாச்சு. லிப்ஸ்டிக் போட்டாச்சு, அதோட பொட்டும் வச்சாச்சு. ஜிம்கா. நான் ஒரு ஜிமிக்கி லவர். யாருக்கெல்லாம் ஜிமிக்கி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி நல்லா இருக்கேன். செஞ்சு விட்டாச்சு. ஓ, இது இந்த சைடு வந்துருக்கணுமோ? ஃபேஸ் மேக்கப் அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இனி வந்து பார்த்தீங்கன்னா தலை சீவல் மட்டும்தான். தலை சீவல் வந்து பார்த்திங்கன்னா நான் என்றைக்குமே மாற்றவே மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கேன். அந்த ஹேர் ஸ்டைல் தாண்டி வேறு எந்த ஹேர் ஸ்டைலும் பண்ணவே மாட்டேன் நான். அது எனக்கா வந்து தோணுனாலும். சரி, சம்மந்தமே எல்லாம் போட்டுக்கிறீங்க ட்ரெஸ்ஸு. உனக்கு சம்மந்தம் பண்ணுற அளவுக்கு எனக்கு ட்ரெஸ் இல்லை. ஓகே, நல்லா இருக்கா? இந்த ஜிம்க்கு போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃபேஸ் மேக்கப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலை மட்டும் சீவிட்டு வந்துடுறேன். ஓகேவா? தலை சீவுறது வந்து பார்த்திங்கன்னா ரோல் பண்ணி கிளிப் போடுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. மாமா இது ஷேடு மட்டும் சொல்லுங்கள். இது வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஆல் டைம் ப்ரோ ஹெச்டி. ஆல் டைம் ப்ரோ ஹெச்டியா? ப்ரோ ஹெச்டி அந்த இது இல்லை நம்பர் இருக்கும். எந்த இடத்துல பார்க்குறதுல போயிடுச்சு என்னன்னு தெரில. சூப்பராக இருக்கும். இது வந்து ஷார்ட்ஸில் கேட்டே இருந்தாங்க, ஷேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க. இன்டென்சிவ் மேட் லிப்ஸ் ப்ரைமர். நம்ம போடும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நேரம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 24 hours வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்டேபிள் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இதை நான் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். ஏறுங்க, நான் ஃபுல்லாக தலையெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து தலையெல்லாம் சீவியாச்சு. தலை சீவி அதுக்குள்ளே செயினும் போட்டேன். மேக்கப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 4 முடி, இந்த சைடு ஒரு 4 முடி எடுத்துக்கலாம்.
இது எனக்கு மட்டும் இருக்கிற பழக்கமா இல்லை மேக்ஸிமம் எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிற பழக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சீவி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக இப்படி, அதாவது இருக்கிற மாதிரியும் இருக்கணும் இல்லாத மாதிரியும் இருக்கணும். இந்த சைடு 2 பக்கம் முடி அந்த மாதிரி வந்து யாரெல்லாம் எடுத்து விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஸ்காரா போட்டுக்கலாம். ஓகே, ஓகே. அடுத்து என்ன? அடுத்து மெயின் என்னன்னா பொம்பளேல் இங்கே பொட்டு வைக்கணும். எதுக்கு தெரியுங்களா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்கிறதுக்கு. இப்படி வச்சுட்டு எப்படி இப்போ தெரியுதுங்களா என்னை கல்யாணம் ஆயிடுத்தோ அப்படின்னு. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மங்களகரமாக இருக்கேன் பாருங்க. ஓகேவா? அது போக சந்தனம் வச்சுக்கலாம். பூ இருக்காம்மா? ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் விசேஷம் இருக்கு அப்படிங்கிறதே மறந்துட்டோம். நேற்று சாயந்தரம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப். பெருசாலாம் எதுவும் பண்ணலை, பார்த்துருப்பீங்க. ஏமா பெருசாக எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதுதான் வந்து நேச்சுரல் பியூட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு என்னென்னலாம் நம்ம ஃபேஸில் வந்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது ப்ரைமர் உங்களுக்கு போடணும் அப்படின்றச்சுன்னா தாராளமாக நீங்கள் போட்டுக்கலாம். காம்பேக்ட் பவுடர் உங்களோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கணும். ஃபவுண்டேஷனும் நம்மளோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கிக்கணும். ஓகேவா? என்னோடய மேக்கப் இதுதான். ஓகேங்களா? கண்ணிக்கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கோட்டிங் கொடுத்தா நல்லா கண் வந்து ஹைலைட்டாக தெரியும். உங்களுக்கு போதும். இங்கே ஒரு 10 கிலோமீட்டர் கூட இல்லை. எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர் தான். பக்கத்தில் தான் நம்ம போகிறோம். அதனால் வந்து நம்மளுக்கு இந்த மேக்கப்பு போதும் தான். பாப்பாவுக்கு வந்து மாமா மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. என்னோடய மேக்கப் வந்து இதுதான். பிரியா சிஸ்டர் நீங்கள் ஓவராக மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஷார்ட்ஸில் ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு தான். ஃபேஸுக்கு வந்து நார்மலாக வந்து இப்படி தான். அதாவது ஃபங்க்ஷன் கிளம்புனேன் அப்படின்னா இப்படி ஃபவுண்டேஷன் போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா பான்ஸ் இந்த இது தான் போடுவேன். வீட்டில் இருக்கும் போதும் சரி, வீட்டில் நம்ம சாரீ கட்டி, எந்த சாரீ கட்டி, பட்டு சாரீ கட்டி வீட்டிலையே நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னாலுமே வந்து இந்த இது தான் வந்து போடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்ஃபிட், எங்கள் 3 பேர்த்தோட அவுட்ஃபிட் பார்த்துட்டு இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். போகிறாங்க பார்த்தீங்களா? நம்மளுக்கு மதிப்பே இல்லைங்க கொஞ்சம் முடி. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ரெடி ஆகிட்டியா இல்லையா? எப்படி இருக்குது மேக்கப்? நல்லா பண்ணியிருக்கேனா? இன்னும் வேறு எதுவும் பண்ணணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இவங்க தான் எங்கள் வீட்டு அழகி. நம்ம 2 ஐயோ ஆமாம், லிப்ஸ்டிக் போடல. இல்லை, சந்தனம். பாப்பாவுக்கு வந்து சந்தனம் மெயின். சந்தனம் தான் வைக்கணும். சந்தனம் வச்சுட்டு குட்டிமாக்கு லிப்ஸ்டிக் போட்டலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நானும் பார்ப்போம். நீங்கள் தான் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? வாமா. இப்படி இல்லை, 2 பேர்த்தோடவும் மாமன் டாட்டர் காம்போ. தம்பி எப்படி இருக்கு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல நான் இப்பவே கமெண்ட் பண்றேன். சூப்பரா இருக்கு. அழகா இருக்குங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷால் இல்லை.
ஆனால் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, 2 அழகியும் நல்லா இருக்குமா. இது வந்து அவங்க டேடியோட மேக்கப். பாப்பா ஃபவுண்டேஷன்லாம் போட்டுக்கிறாங்க. ஆமாம் தானே? இல்லையே, போட்டிருக்க அவளுக்கு போட்டிருக்கிறது தெரியாது, அந்த அளவுக்கு போட்டு. ஹாப்பி சண்டே. ஹாப்பி சண்டே. ஓகே, இருமா அதில் கட் பண்ணாத, ஒரே வீடியோவாக போய்கிட்டு. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். டாடா. பாய் டாட்டா. நாங்கள் வெளியே போயிட்டு வந்துடுறோம்.